Good morning students. I am MRK. Today class 11th standard max chapter 2 algebra exercise 2.9 partial fraction பார்த்துக்கிட்டு இருக்கோம் 10th sum very important exercise for public, so please careful understand பண்ணி படிச்சுக்கோ. ஓகே குட், புரிஞ்சு படிக்கணும். எந்த சம் கேட்டாலும் செய்கிற மாதிரி. ஸோ நீ ஒழுங்காக இதை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி படிச்சுக்கோ. சரிங்களா? சும்மா ஒவ்வொரு சமயம் வந்து தனித்தனியாக டிஃபைன் பண்ணி தனித்தனியாக நினச்சி படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இதில் வந்து ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ஃபேக்டரை எப்படி பிரிக்கணும் அப்படின்ற ப்ரொசீஜர் இருக்குது. அதை மெயின்டைன் பண்ணி பிரிக்கணும். அதே மாதிரி கொஸ்டினில் டினாமினேட்டர் டிகிரி அதிகமாக இருக்கணும் நியூமரேட்டர் டிகிரியை விட. அப்போ தான் கான்செப்ட் கரெக்டு. இல்லைன்னா டிவைட் பண்ணி கணக்கை செய்யணும். இதுதான் இந்த கணக்குடைய கான்செப்ட். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படி. சரியா? இப்போ இந்த கணக்கில் இதோட டிகிரி வந்து 2, இதோட டிகிரி 3. ஓகே, இப்போ கணக்கு செய்யலாம் அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம சரி பண்ணுவோம். கணக்கை சரி பண்ணுவோம் அப்படின்னா ஃபேக்டராக மாற்றணும்ல கணக்கை. மேலே உள்ளதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே உள்ள டினாமினேட்டரை சரி பண்ணணும். 6x² - x + 1. ஓகே குட். இதில் எதுவும் காமனாக எடுக்கலாமா அப்படின்னு பாரு. ஃபஸ்ட்டு 2லேருந்து x² வெளியே எடுப்போம். ப்ளஸ்ஸு இங்கிட்டு தனியாக என்ன இருக்குன்னா x+1 தனியாக இருக்குது. ஃபஸ்ட்டு 2லேருந்து இதிலேருந்து x² வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே x வந்துடும், இங்கே 1 வந்துடும். வெளியே எடுத்துட்டோம்னா இப்போ இது ரெண்டுலையும் இருந்து x+1 காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துரு. மேலே உள்ள நியூமரேட்டர் அப்படி தான் இருக்குது, அதை ஒன்றுமே செய்யலை. கீழே தான் மினிமைஸ் பண்ணிட்டு வரேன். x+1 எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா உள்ளே என்ன ஆகும்னா x² வரும், நடுவில் உள்ள ப்ளஸ் வரும். இது அப்படியே வெளியில் வந்துருச்சுன்னா இங்கே 1 வந்துடும். இப்போ இதுதான் கணக்கு, இதுதான் ஆன்சர். 1வது ஈக்குவேஷன். இதை நான் எடுத்துகிட்டு வரேன். இதை எடுத்துகிட்டு வரேன்னா 1வது ஈக்குவேஷன் இது கூட வேண்டாம், நம்ம பிரித்ததை எடுத்துக்கிறோம். கணக்கை பிரித்ததுன்னா ஈஸியாக பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ. ஓகே குட். 6x² - x + 1 டிவைடட் பை x+1 இன்ட்டு x² + 1 ஈக்குவல் டு ஃபேக்டரை பிரிக்கிறோம். a பை தனியாக உள்ள ஃபேக்டர், b பை அப்படி பிரிக்க முடியாது. ஏன்னா x உள்ளே இருக்கனால, x² உள்ளே இருக்கனால bx + cன்னு பிரிச்சுக்கலாம். சப்போஸ் இந்த நான் எழுதுகிற ஃபேக்டரை x² + 1ன்ற ஃபேக்டரை முன்னாடி நீ எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டீங்கன்னா ax + bன்னு போட்டுட்டு இதை c தனியாக போட்டு x+1 எடுக்கணும். புரியுதுங்களா? எப்படி வேணால் எடுத்துக்கலாம். எந்த ஃபேக்டரை வந்து எதில் எடுக்கிறோன்றது தான் இங்கே முக்கியம். x² + 1 எடுத்தோம்னா அதுக்கு மேலே இப்படி சேர்த்து எழுதணும். சப்போஸ் இங்கே x² + 1 எடுத்திருந்தா இப்படி எழுதக்கூடாது, ax + bன்னு எழுதியிருக்கணும். இங்கே வெறும் c பை x+1 எழுதியிருக்கணும். அப்படி சொல்கிறேன். ரைட். இப்போ எல்சிஎம் போட்டோம்னா x+1 இன்ட்டு x² + 1. தெரியலனா லெஃப்ட்டை பார்த்து எழுதுன்னு சொல்லிட்டேன். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டா இது வந்துடும். அப்போ a இன்ட்டு மேலே மல்டிப்ளை x² + 1 சொல்கிறத காதில் வாங்கிக்கோ. இன்ட்டு bx + c. இது ரெண்டும் கேன்சல் பண்ணிட்டா x+1 மேலே மல்டிப்ளை x+1. ஓகே, டினாமினேட்டர் ரெண்டையும் அடிச்சிரு, நேராக ஸ்ட்ரைட்டாக எழுது. 6x² - x + 1 ஈக்குவல் டு a இன்ட்டு x² + 1 ப்ளஸ் bx + c ப்ளஸ்ஸு bx ப்ளஸ் என்னது c இன்ட்டு x² x + 1 அப்படின்னு அர்த்தம். இதுதான் நம்ம கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க டீச்சர்ஸு. இதுக்கப்புறம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு சம்லையும். இதுக்கப்புறம் நம்மளுடைய நாலேஜை பொறுத்து நீ தான் சரி பண்ணணும். ஒவ்வொரு ஃபேக்டருக்கு இது ஒரு ஃபேக்டர் மொத்தமாக. இப்போ இதில் +1க்கு பதிலாக -1 போட்டோம்னா போட்டு x = -1 கொடுத்தால் 6 × 1 இது +1 +1 a -1 கொடுக்குறோம். அப்போ a இன்ட்டு 1 + 1ன்னு வந்துடும், 0 ஆகாது. ப்ளஸ் b இன்ட்டு இந்த இதெல்லாம் எழுதி இங்கே -1 கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். மொத்தமாக 0 ஆயிரும். ஏன்னா இது ரெண்டு மல்டிப்ளை, இது ரெண்டு என்னது மல்டிப்ளை. இதுவும் ஒரே இதில் இருக்குது, செட்டில் இருக்கனால மல்டிப்ளை. இது 0 ஆனால் டோட்டலாக என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் குட். 2a அப்படின்னு அர்த்தம். இங்கே என்ன ஆயிரும்? 6 + 2 8. அப்போ 8/2 ஈக்குவல் டு என்னது? a. அடிச்சிட்டோம் அப்படின்னா 4 2 8 4ன்னு வந்துடணும், 1ன்னு வந்துடணும். 4/1னா 4 தான்டா, அதை நாற்று வச்சுக்கோங்க. நீங்கள் வாட்டில் 4/4ன்னு என்னத்தையே மாற்றிடாதீங்க, 4 தான். யோசிக்கணும். எல்லா நம்பருக்கு கீழேயும் 4 3 2 1 எல்லாத்துக்கும் கீழேயும் 1 இருக்குன்னு அர்த்தம். இது ரேஷனல் நம்பர் அப்படின்றது. p/q ஃபார்ம் எல்லாத்துலேயுமே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி வந்துட்டாலே இது வேறு, இந்த மாதிரி இருக்கிறது வேறு. யோசித்து கெஸ் பண்ணி போடும். கீழே நம்பர் 1 இந்த மாதிரி இருந்துட்டாலே எல்லாத்துக்கும் கீழே 1 இருக்குன்னு தானே சொல்கிறோம். அப்போ இது 4 தானே.
சப்போஸ் 1/2னா இது அரை, இதை போய் எப்படி 1 போடுவேன், 2 போடுவேன், தப்புல. 2/1னா என்ன செய்யலாம், 2 போட்டுக்கலாம். ஓகேயா, குட். பார்த்துக்க, கேர்ஃபுல்லாக இது பண்ணிக்க. எல்லா நம்பருக்கு கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். அதனால் எந்த நம்பருக்கு கீழே 1 வந்தாலும் சரி அந்த நம்பர் அப்படியே போட்டுடலாம். மைனஸ் வந்துச்சுன்னா மைனஸ் அப்படியே சேர்த்து போட்டுரு. 2 மைனஸ் இருந்து அடித்து விட்டுரு. மேலே 1 வந்தால் போடக்கூடாது, அது வந்து ஃப்ராக்ஷன் ஆயிரும். சரிங்களா சொல்கிறது? பார்த்து நிதானம் அமைச்சு. எல்லா நம்பருக்கு கீழே 1 இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு என்ன செய்யலாம் பார்ப்போம். புட் x = 0ன்னு கொடுப்போம். ஏன் அப்படி கொடுக்குறீங்க சார் அப்படின்னா, பிக்கு பக்கத்தில் x இருக்கிறதுனால இது 0 ஆயிரும். அப்போ 0 - 0 + 1 = a × 0 + 1 1 + c வந்துடும். இங்கே 1 வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் b × 0 0 தான். அப்போ 1 = a + c, a 4 + c, இங்கே 1 1 - 4 = c. அப்போ கழிச்சோம்னா -3 = என்னது, c. அப்போ சிக்கு வந்து ஆன்சரு -3 அப்படின்னு வருது அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்மளுக்கு தேவையான என்னது, b வேணும். b வேணும்னா ஏதாவது ஒரு நம்பரை காமனாக போட்டு வேணால் எடுத்து விடு. ஏதாவது ஒரு நம்பரை காமனாக போட்டு வேணால் எடுத்து விட்டுட்டு ஆன்சரை கொண்டு போ. ஏதாவது ஒரு நம்பரை போட்டு x = 1ன்னு வேணால் கொடு. 1 கொடுத்தோம்னா 166 1 1 1 மைனஸ் +1 பொறுமையா. ஏக்கு வந்து 1 + 1 2, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தானே, அதனால் 1ன்னு சொல்லிட்டேன். அப்போ 1 + 1 2 ப்ளஸ் b + c, p × 1 b தான் c. 1 + 1 என்னது 2. அப்போ என்ன வரும், இது ரெண்டையும் அடிச்சுட்டா 6 = 2a, b + c × 2c + 2b அப்படின்னு வரணும். உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 2b ப்ளஸ் என்னது 2c. உள்ளே மல்டிப்ளை பண்ணால் இப்படி மல்டிப்ளை பண்ணால் ரைட்டு. 6 = 2 × 4 ப்ளஸ் b தான் கண்டுபிடிச்சி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ சிக்கு என்ன இருக்குது, 2 × -3. இது 4 2 சார் 8 ப்ளஸ் 2b, 3 2 சார் 6 -6, இது ப்ளஸ் 6. அப்போ 6 = இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் 2 + b 2b. இந்த 2 அங்கிட்டு கொண்டு வந்தால் 6 - 2 = 2b. இது ரெண்டையும் கழிச்சா என்ன வந்துடும், 4 = 2b. கீழே கொண்டு வந்தோம்னா 4/2 = b. அடிச்சிட்டோம்னா 1 2 2 2 சார் 4 உண்டு. அதுதான் சொன்னேன், 2/1னா 2ன்னு அர்த்தம். b = என்னது 2, மாற்றி போட்டுறாத. இப்போ ஃபஸ்ட்டில் ஆன்சரில் வர்றோம். இந்த இடம் தான் ஆன்சர். இந்த இடத்துல வரையில் கொஸ்டினை எழுதி 6x² - x + 1 x + 1 x² + 1 ஆன்சர் எழுதி = ஏக்கு என்ன 4/x + 1 அப்படின்னு கிடைக்குது. ப்ளஸ் bx + c 2x + -c x² + 1 which is required equation of அந்த சொல்யூஷனுக்கு, இதுக்கு பார்ஷியலுக்குள்ள சொல்யூஷன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்க. 5 மார்க்ஸ் சம்.